ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக யூடியூப்பில் நிறைய ஏஐ சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இன்அத்தன்டிக் கண்டென்ட் உங்கள் சேனலில் இருக்குன்னு மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு வராங்களாம். இதுதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு. இது எதனால் இந்த மாதிரி உங்கள் இன்அத்தன்டிக் கண்டென்ட் கொடுக்குறாங்க, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இது எல்லாத்தையும் பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் கேன்சல் ஆகுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குது, டிசிப்டிவ் ஆக்டிவிட்டி இருக்குன்னு மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஆனால் இப்போ 100ல் ஒரு 80 பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்அத்தன்டிக் கண்டென்ட் இருக்குன்னு தான் மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க. இவங்க எதுக்கு ஃபஸ்ட் வந்து இதுமாதிரி மானிட்டேஷன் கொடுக்கணும், கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு வந்து திரும்ப மானிட்டேஷன் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட் வாட்டி மானிட்டேஷன் வாங்கும்போது நம்ம கண்டென்ட் வந்து ஓகேவாக இருந்திருக்கும். டைம் போக போக நிறைய யூடியூப் கிரியேட்டர் வர ஓகேங்களா, புது புது மாற்றங்கள் யூடியூப்பில் வரும்போது அவங்க வந்து புது ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இது எல்லா வாட்டியும் நடந்திருக்கு. இப்போதைக்கு யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருக்க டாப்பிக்கே வந்து ஏஐ தான். ஏஐ வச்சு நிறைய சேனல் பற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சேனல் வர யூடியூப் அந்த கண்டென்ட்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது யாரெல்லாம் நல்ல எஃபர்ட் எடுத்து நல்ல டியூரேஷனில் அதிக டியூரேஷன் வச்சு லாங் வீடியோலாம் ஏஐயில் மேக் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில் ஒரே மாதிரி இல்லாமல் நல்ல டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வச்சு போடுறாங்களோ அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்குலாம் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் யாரெல்லாம் லோ எஃபர்ட்டில், அதாவது சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் 20 செகண்டு 10 செகண்டு ஏஐயில் வந்து குட்டி குட்டியாக மேக் பண்ணி போடுறீங்க பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து தான் டேஞ்சரில் இருக்கிறாங்க. அவங்களாம் தான் யூடியூப்பில் இப்போ வந்து இன்அத்தன்டிக் கண்டென்ட் இருக்குன்னு மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்அத்தன்டிக் கண்டென்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ப்ரொடியூஸ்டு ஆர் ரிப்பீட்டட் கண்டென்ட் சொல்லுவாங்க. அதாவது மாஸ் ப்ரொடியூஸ்னால் என்னென்னா, ஒரே நாளில் 4-5 வீடியோ அதிகமாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக வீடியோ போடுவாங்க. ரிப்பீட்டட்னா எப்படின்னா, வீடியோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதில் கான்செப்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, ஒரே மாதிரி பேட்டர்னில் ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டில், அதாவது எக்கச்சக்க வீடியோ நீங்கள் போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இன்அத்தன்டிக் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டிருக்க வீடியோவில் உங்கள் சொந்த வாய்ஸ் கொடுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏஐ சேனல் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. யாரெல்லாம் லோ எஃபெக்டில் வீடியோ போடுறீங்களோ, எஃபெக்டே இல்லாமல் ஒரு மெனக்கெட்டு அந்த வீடியோ பண்ணியிருக்க மாட்டீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதோட பேட்டர்னு டெம்ப்ளேட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா, சின்னதாக டெக்ஸ்ட்டு மட்டும் வச்சுட்டு அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி, அதில் வாய்ஸே இருக்காது, எதுவுமே இருக்காது. இது வந்து ஷார்ட்ஸ் மட்டும் கிடையாது, லாங் வீடியோவும் சொல்கிறேன், லைவ்லேயும் சொல்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ, லைவ், இது 3மே பார்ப்பாங்க. இந்த 3த்துலேயுமே நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்அத்தன்டிக் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். அதனால் யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து ஏஐ சேனல் வச்சுருக்கீங்கோ, இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைனா லைவ் வந்து சில பேர் எம்டியாக போடுவாங்க லைவ் வாட்சை கெயின் பண்ணுறதுக்காக, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்அத்தன்டிக் கண்டென்ட் ப்ராப்ளம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் வந்து லோ எஃபர்ட்டில் வீடியோ போடாதீங்க. அதாவது சின்ன டியூரேஷனில் 10 செகண்ட் 20 செகண்ட் அந்த மாதிரி வீடியோ போடாதீங்க. மினிமம் ஒரு 50 செகண்ட் மேலே, ஷார்ட்ஸ் போடுறவங்க 50 செகண்ட் மேலே போடுங்க. லாங் வீடியோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வீடியோ அதுக்கு மேலே போடுங்க ஓகேங்களா. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ லாங் வீடியோ போடாதீங்க. அது வந்து உங்களுக்கு பெருசாக வந்து நீங்கள் எடிட் பண்ணாத மாதிரியும் பெரிய கண்டென்ட் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஒரே மாதிரி பேட்டர்னில் வீடியோ போடாதீங்க, டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் போடுங்க, டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டில் போடுங்க. இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோ போட்டால் மட்டுமே இந்த இன்அத்தன்டிக் கண்டென்ட் ப்ராப்ளத்தை நம்மளால் தப்பிக்க முடியும். இல்லைனா உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஈஸியாக உங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இன்அத்தன்டிக் கண்டென்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு மானிட்டேஷன் கேன்சல் பண்ணுவாங்க. நிறைய பேர் வாய்ஸ் இருக்குது ப்ரோ, நான் சொந்த வாய்ஸ் தான் கொடுத்து போட்டிருக்கேன், இருந்தாலுமே எனக்கு இன்அத்தன்டிக் கண்டென்ட் ப்ராப்ளம் வருது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் அந்த சேனலை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதில் வீடியோ வந்து சிம்பிளாக இருக்குது, பெருசாக எடிட் பண்ணல, ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் வச்சுட்டு அதை வந்து படிக்கிற மாதிரி அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் இன்அத்தன்டிக் கண்டென்ட் ப்ராப்ளம் வருது. அதனால தான் நல்லா எஃபர்ட் எடுத்து வீடியோ போடுங்கன்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டு வராங்க, நம்மளும் அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்அத்தன்டிக் கண்டென்ட்டை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்றுத்தில் வந்து இன்அத்தன்டிக் கண்டென்ட்னா என்னன்னு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அப்படி லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்அத்தன்டிக் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணி திரும்ப யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்குறது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் சம்மந்தமாக டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.